வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் எட்டுக்குடியை பற்றிதான். எட்டுக்குடி தஞ்சை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் வட்டத்தில் திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் கற்சாலையில் சீராவட்டம் என்ற சிற்றூருக்கு அருகே உள்ள அருள்தலம். கோரக்கர் என்ற சித்தர் அடக்கம் பெற்ற பொய்கை நல்லூர் அண்மையில் உள்ளது. இத்திருத்தலம் திருவாய்மூர் என்ற பாடல் பெற்ற திருத்தலத்தின் பாங்கில் அமைந்துள்ளது. ஆனந்தவல்லி உடனுரை சௌந்தரேஸ்வரர் தம் திருமகன் முருகப்பெருமானுடன் சோமாஸ்கந்தராக அருள்பாலிக்கும் எட்டுக்குடி சிவனடியாருக்கும் முருகனடியாருக்கும் ஆறா இன்பம் அருளமுது பாலிக்கும் அருந்தலமாக இருக்கிறது. அழகான திருக்கோயில் மருத நிலங்களுக்கு இடையில் தன்னொளி பரப்பி நிற்கின்றது. எதிர்ப்புறம் சரவணப்பொய்கை என்ற தீர்த்தம் அமைந்துள்ளது. 2 திருவாயில்கள் உள்ளன. வடபுறம் உள்ள கந்தன் வளைவு அடியவர்களை வரவேற்று திருமுருகன் தெய்வ சந்நிதிக்கு அழைத்து செல்லுகின்றது. தென்பக்க திருவாயில் அம்மையப்பன் சவுந்தரநாயகர் திருமுன்பு அழைத்து செல்லுகின்றது. இத்தலத்தில் தெற்கு நோக்கி திருவருள் வழங்கியபடி வீற்றிருக்கும் ஆறுமுக கடவுள் அருங்காட்சி கிடைக்கும். மூலத்தானத்து முருகப்பெருமான் திருவருட்காட்சி பார்க்க பார்க்க தெவிட்டாத திருக்காட்சி. அம்பலக்கூத்த சந்நிதி தனி அழகுடையது. சிங்காரவேலவர் சந்நிதி காண காண திருவருளை வாரி வழங்கும் திறமுடையது. இடும்பனும் கடம்பனும் கீழ வீதியில் அருட்காட்சி வழங்குகின்றார்கள். திருக்கோயிலுக்கு தென்கிழக்கே காட்டாற்றின் அருகில் கொக்கரித்த விநாயகர் கோவில் கொண்டு எழுந்தருளிருக்கின்றார். திருக்கோவிலை சுற்றி சிறு சிறு கோயில்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஐயனார், மாரியம்மன், திரௌபதி அம்மன், காளியம்மன் ஆகியோர் வருவோருக்கு நல்லருள் புரிந்து வீற்றிருக்கின்றனர். நடுநாயகமான திருக்கைலாய நாயகன் தன் துணைவி மற்றும் திருமகனுடன் வீற்றிருக்கும் பெரும் சிறப்பு இத்தலத்திற்கு அமைந்துள்ளது. எல்லா தலங்களிலும் தென்புறம் மயிலின் தலைப்பகுதி இருக்கும். இங்கு மட்டும் மயில் வலப்புறமாக தலைப்பகுதி தோன்ற நிற்கின்றது. இத்திருத்தலத்தில் வழிபட்ட அருளாளர்களில் முதற்கண் வான்மீகர், அடுத்து அகத்தியர், முத்தரசன் என்ற சோழ நாட்டு குறுநில மன்னன், அருணகிரிநாதர் ஆகியோர் குறிப்பிடக்குரியவர்கள். வான்மீகர் எட்டி மரங்கள் நிறைந்த இத்தலத்தில் கடுந்தவம் புரிந்து வழிபட்டார். திருக்கைலை நாயகியை ஆனந்தவல்லி தாயாக கண்ணார கண்டு அருள் பெற்றார். இவ்வருட்சித்தர் வான்மீகி முனிவர் அம்மைக்கு கேதாரீஸ்வர விரதத்தின் பெருமையை உரைத்ததாக தலபுராணம் கூறுகிறது. அம்மையும் முனிவர் அருளியவாறே அவ்விரதமிருந்து ஆனந்தவல்லியுடன் உடனுறையும் சௌந்தரேஸ்வரர் என்று திருப்பெயர் கொள்ளும்படி இறைவனுடன் ஒன்றி பேரானந்தம் பெற்றாள். இத்தலத்தின் பெயர் காரணங்கள் பலவாக வழங்கப்படுகின்றன. எட்டி மரங்கள் செறிந்த கானகமாக இருந்தமையால் எட்டிக்குடி எனப்படும். தேவர்கள் கூடி வடமொழியில் இஷ்டி எனப்படும் வேள்வி செய்த இடமாதலின் இஷ்டிக்குடி எனப்பட்டதென்றும் அதுவே எட்டிக்குடி என மறுவிற்று என்றும் கூறப்படுகிறது. மற்றும் ஒரு தகவல் என்னவென்றால், தெய்வ சிற்பியால் செய்யப்பட்ட போது மயிலுடன் இந்த திருமுருகன் திருவுருவம் விண்ணில் எழுந்தபோது மன்னனும் பிறரும் எட்டிப்பிடி என்று கூவியதாகவும் அத்தொடரே எட்டிக்குடி ஆயிற்று என்றும் சொல்வதுண்டு. மேலும் எட்டுக்குடி திருக்கோவிலின் தல வரலாறு என்னவென்றால், தெய்வத்தன்மை வாய்ந்த சிற்பி ஒருவன் தன்னுடைய கற்பனையும் இறையருளும் தூண்ட 6 எழுத்து மந்திரத்தை ஓதியவாறு சிக்கல் என்ற தலத்தில் அழகிய சிங்காரவேலவன் திருவுருவத்தை அமைத்தான். அத்திருவுருவத்தின் பேரழகும் அருளொளியும் கண்ட அக்கோவில் நிர்வாகத்தினர் வேறொரு காலத்திலும் இத்தகைய திருவுருவத்தை ஆக்கக்கூடாதென்று அச்சிற்பியிடம் உறுதி பெற்று கொண்டதுடன் அவனது வலது கை பெருவிரலையும் வாங்கிவிட்டனர். அவன் எட்டுக்குடி அருகே வரும்போது இலக்கணமெல்லாம் நிரம்பிய கல் ஒன்றை கண்டு அதில் முருகப்பெருமானுடைய திருவுருவம் அமைக்க எண்ணி அப்பெருமானை உளமாற வழிபட்டு விரலும் பெற்றான். முத்தரசன் என்ற அப்பகுதி குறுநில மன்னன் ஆணை பெற்று திருவுருவம் அமைத்தபோது வியர்வையும் செவ்வொலியும் அதில் வீசக்கண்டு அனைவரும் வியந்தனர். இருபுறமும் சங்கிலியிட்டு பிணைத்து அவ்வுருவத்தை நிறைவு செய்தபோது அது உயிர் பெற்றெழவே தன் சிற்றுளியை வீசி மயிர்கால்களில் சிறிது பங்கப்படுத்தினான். அதுவும் பரவாது நின்றது. அதனையே எட்டிக்குடி திருத்தலத்தில் மூலமூர்த்தியாக
பிரதிஷ்டை செய்தான். இச்சிற்பியே என்கண் என்று இன்று வழங்கும் திருத்தலத்து மூலமூர்த்தியையும் தன் அருள் அனுபவத்தார் செய்தனன் என்றும், அவ்வுருவத்தை அமைக்கும்போது சிற்றுளி பட்டெழுந்த கற்றுகளால் கண்ணொளி இழந்தான் என்றும், எட்டுக்குடியானே என் கண்ணில் வருவாயே என்று வேண்டியதும் கண்ணொளி பெற்று கழித்தான் என்றும், அதனாலேயே என் கண் என்ற தலப்பெயர் விளைந்ததென்றும் கூறப்படுகிறது. இவ்வாறு சிக்கல், எட்டிக்குடி, எண்கண் ஆகிய 3 முருகத்தலத்து மூர்த்திகளையும் ஒரே சிற்பி வடித்தனன் என்பது தொன்று தொட்டு வழங்கும் வரலாறாகும். முத்தரசன் என்ற குறுநில மன்னனே எட்டிக்குடி முருகனை பிரதிஷ்டை செய்து திருக்கோவில் கட்டி வழிபடுமாறு செய்த வேந்தன் என்பதும் குறிப்பிடத்தக்கவை. இத்தலத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இங்கு அம்மையே ஆனந்தவல்லியாக அம்மையப்பருடன் ஒன்று நிற்கும் தனி சிறப்பால் பள்ளியறை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பூஜை தொடக்கமே விநாயகருக்கு ஆனபின் முருகப்பெருமானுக்கு தான். அதன் பிறகே செம்பொருளாம் சிவபிரானுக்கு என்பது இக்கோவில் வழிபாட்டில் பெரிதொரு சிறப்பாகும். நாள்தோறும் அர்த்தஜாம பூஜையில் வால்மீகி சித்தர் இத்தலத்து முருகப்பெருமானாரை வெளியூர் சேவார்த்தி உருவில் வந்து வழிபடுவதாக வழக்கு நிலவுகிறது. கார்த்திகை நாளில் உறுதியாக வால்மீகி வருவதாக கருதி இக்கோவிலில் கார்த்திகையில் அர்த்தயாம வழிபாடு மிக மிக சிறப்பாக நடைபெறுகிறது என்றும் கூறப்படுகிறது. இத்திருக்கோவிலில் அர்த்தயாம பூஜையில் வழிபடும் பக்தர்களுக்கு அவரவரது மனநிலைக்கேற்ப அந்த முருகப்பெருமான் காட்சி தந்து அருளுகிறார். இந்த எட்டுக்குடி திருத்தலத்தின் அருட்பெருமையை இன்று உலகம் உணர்ந்து நிற்கின்றது என்றால், இந்த அருட்சித்தரான வான்மீகர் தவவாழ்வு இத்தலத்தில் சிறந்தது என்பதே பொருள். இத்திருத்தலத்தில் வந்து வழிபடுவோர் திருவருளையும் குருவருளையும் ஒருங்கே பெறுவர் என்பது உறுதி. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலர் திருமந்திரத்தையும், உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை கான் என்ற ஔவையின் ஞான குரலையும் இனிதுணர்ந்தால் சித்தர்களின் அட்டாங்க யோகமும் பிற நிலைகளும் விளங்கும். எட்டுக்குடி வந்து வழிபடுவோருக்கு சித்தரின் சிவலோக அனுபவமும் செவ்வேலின் சீரருளும் உறுதியாக பெருகும். எட்டுக்குடி முருகனுக்கு அரோகரா.